ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தைங்களே, இந்த வாக்கு உங்களுக்கானது. இதை பார்த்தவுடன் இதை முழுமையாக கேட்டு உங்கள் மனதில் இருக்கின்ற குறைகள் அனைத்தையும் என்னிடம் கொட்டிவிட்டு செல்லுங்கள். அனைத்திற்குமான தீர்வை ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயம் உண்டாய் தீர்த்து விடுவேன் என் தங்கமே. என் ஆலயத்திற்கு சென்று என்னிடம் சொன்னாலும் ஒன்றுதான், இப்பொழுது என்னிடம் நீ கொட்டிவிட்டு சென்றாலும் ஒன்றுதான். அனைத்திற்குமான முடிவை உண்டாய் நிச்சயம் உன்னிடம் கொடுப்பேன் என் தங்கமே. அதற்கான மாற்றத்தையும் நீ வரும் காலங்களில் சந்திப்பாய் என் தங்கமே. ஓம் காளி தேவியே, என் அன்பு பிள்ளையே, உன்னிடத்தில் நான் பேசுவதற்காக இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன். இதை முழுமையாக கேள் என் குழந்தையே. கண்கள் கலங்கி இருக்கும் என் கண்மணியே, உன் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து நான் இங்கு வந்திருக்கின்றேன். என் வாக்கை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையே, உன் நேரத்தை வீணாக்குவதற்காக வரவில்லை. இந்த நேரத்தை உனக்கென்று பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை தீர்த்து அதற்கான முடிவை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னை தேடி உன் தாய் வந்திருக்கின்றேன் என் தங்கங்களே. காலங்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை நீ கை நிறையாக வைத்திருந்தாலும் அது இப்பொழுது உனக்கு பயன்படாமல் தானே இருக்கின்றது. காரணம், நீ உன் சொந்தங்களை விரும்பிக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே. எந்த சொந்தங்களையும் விட்டுவிட மனமில்லாமல் இருக்கின்றாய் என் அன்பு செல்வமே. உன் சொந்தங்கள் ஆயிற்றே, நான் எப்படி முகத்தில் அடித்தது போல பேச முடியும் என்று நினைக்கிறாயா என் கண்ணே? உன் சொந்தம் உன்னை காணவில்லை, உனக்கு காண வரவில்லை. அனைவரும் கூட்டமாக இருக்கிறார்கள், நான் தன்னந்தனியாக நிற்கிறேனே என்று வருத்தப்படாதே. வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. நில், தவறில்லை. அந்த கூட்டத்தில் சேர வேண்டாம் என்ற எண்ணம் உனக்கு வரவே வேண்டாம். சேர வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வரவேண்டாம் என் தங்கமே. வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இங்கு உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே சொந்த பந்தங்களோடு சந்தோஷமாக இருக்கும் இந்த நேரம். என் சொந்தங்கள் மட்டும் ஏன் எனக்கு இப்படி பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று வருத்தப்படுகிறாய். பட்டாலும் பரவாயில்லை என் பிள்ளையே. அவர்களும் உன்னுடன் இருந்து கொண்டு உனக்கு என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்தால் நீ கவலையின் உச்சத்திற்கு போய்விடுவார் என் தங்கமே. சொந்தங்கள் என்று தேடி போய் வினைகளை தலையில் தூக்கி போட்டுக்கொண்டு இருப்பதையும் இழந்து கொடுப்பதற்கு உனக்கு உறவுகள் இல்லை, எடுப்பதற்குத்தான் உறவுகள் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. உயிர் போகும் நிலையிலும் கூட நீ இருந்தாலும் உனக்கு உதவ அங்கு யாரும் இல்லை என்பது மனதில் இருக்கட்டும். பல சூழ்நிலைகளில் நீ அதை அனுபவித்திருப்பாய் என்பது நான் அறிந்தேன். ஆனால் உனக்கு மட்டும் ஏன் அப்பொழுது நடந்தது அதை மறந்து அவர்களுடன் நன்றாக பழகுகிறாய், அவர்களையே உறவாக ஏற்றுக்கொள்கிறாய் என்று நினைத்து கொள்வாய் என்று நான் நினைத்தேன் பிள்ளையே. வருத்தப்படுவது போலத்தான் இருக்கும். உனக்கு முன்னால் அவர்கள் உனக்கான கண்ணீர் வடித்தது போலத்தான் இருக்கும். ஆனால் உனக்கு பின்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது எனக்குத்தான் தெரியும் என் தங்கமே. உன்னை முட்டாள் என்ற பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாசத்தை காட்டி உன்னை வளைவீத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். கண்ணீரை காட்டி உன்னை முடக்கி போட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. செய்ததை எல்லாம் செய்துவிட்டு மன்னிப்பு என்ற கண்கலங்கினால் நீ எதற்காக என் தங்கமே அவர்களை ஏற்றுக்கொள்கிறாய் என்று என்னால்
ஏனென்றே சொல்ல முடியாத அளவிற்கு உன்மேல் கோபம்தான் வருகின்றது. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. நீ இப்படி செய்யுவது எதற்கு என் தங்கமே? அவர்கள் மன்னிப்பு கேட்டவுடன் நீ அவர்களை ஏற்றுக்கொள்கிறாய் என்று உன்னை அவர்கள் எடை போட்டு வைத்திருக்கிறார்கள் என் தங்கமே. பிள்ளையே, உன்னை அவர்கள் எடை போட்டு வைத்திருக்கிறார்கள், புரிகிறதா? நான் சொல்வது உன்னை எடை போட்டு வைத்திருக்கிறார்கள் பிள்ளையே. நானும் எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன், கனவிலும் சென்று அத்தனை முறை கண்ணாலும் காட்டிவிட்டேன். காடுங்கள் கண்களால் கனவில் செய்துவிட்டேன் தங்கமே. திரும்ப திரும்ப அந்த திருந்தாத ஜென்மங்கள் மீண்டும் மீண்டும் வஞ்சகத்தையே கையில் எடுத்து கொண்டிருக்கிறது. கையில் உன்னை வாழவிடக்கூடாது, உயிரோடும் விடக்கூடாது. உடம்பாலும் மனதாலும் நீ துடிதுடிக்க வேண்டும். நீ உயிருக்கு உயிராக வைத்திருந்த உறவுகளையும் பறித்து, பிறகு இன்னும் இருப்பவர்களையும் முன்னிடத்திலிருந்து பறிக்க வேண்டும் என்று திட்டம் போடுகின்றார்கள் என் தங்கமே. நீ ஜாக்கிரதையாக இரு. அன்று உன் பெற்றோர்கள் சொன்னதல்ல உனக்கு மனதிலே இல்லை, நினைவிலும் இல்லை. அது எல்லாம் மறந்து விட்டாயா? நினைவுபடுத்திப்பார். போலி முகத்தோடு வேஷத்தோடு பழகும் இந்த உறவுகளை என் காலத்திற்கு பிறகு நீ நம்பிவிடாதே என்று உன் தாயும் உன் தகப்பனும் சொன்னது உன் மனதில் இல்லையா? சொன்னார்களே, மறந்து விட்டாயா என் தங்கமே? வெளிச்சத்தை இருளாக்கும் அந்த உறவிடம் பழகாதே என்று சொன்னவர்களே உனக்கு மனதில் இல்லையா என் தங்கமே? வேஷத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாய் நீ. வேடம் போட்டு திரியும் இந்த வேட கூட்டத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாய் என் தங்கமே. எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிகிறதா? தெரிந்தாலும் கூட அதே பாங்குழியில் எப்படி நீ விழுகின்றாய் என்று எனக்கு தெரியவில்லை. நீ ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் உன்னை சேர்ந்து உன்னிடத்தில் இருப்பதையும் அழிக்க திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீ ஜாக்கிரதையாக இருந்து கொள்வாய் என்று நினைக்கின்றேன். நான் என்ன செய்வது பிள்ளையே? யாரையும் தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. பலமுறை சொல்லி பார்த்தேன். அவர்கள் எல்லாம் திருந்துகிறது போல ஒன்றும் தெரியவில்லை. அவர்கள் திருந்தவும் இல்லை. திருத்தி பார்த்தேன் என்று அவர்கள் திருந்தவில்லை என்றதால்தான் அதற்கான நான் அந்த வேளையில் இறங்கி அவர்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன். என் பிள்ளையே, மடியில் கனமில்லை. என் பிள்ளை எதற்காக பயந்து கொண்டிருக்கிறது? என் பிள்ளை எப்பொழுதும் பயப்படக்கூடாது. ஏனென்றால் அடிமனதில் இருக்கும் அந்த இரக்க குணம் என் பிள்ளைக்கு இருக்கும் வரை என் பிள்ளை எவனுக்கும் அடிபணிய வேண்டிய தேவையில்லை. எவனாலும் அழிக்கவும் முடியாது என்பதை நான் ஆணித்தரமாக அடித்து சொல்லிவிடுவேன் என் பிள்ளையே. கனவில் அவனுக்கு காட்டியது என்ன தெரியுமா? நீ பிழைகளை செய்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையின் தலையில் கை வைத்து பல வினைகளையும் செய்துவிட்டாய். திருந்துகிறாயா? இல்லை. அவனுடைய பலனை நீ அனுபவித்து விடுவாய் என்றும் காட்டியும் மறுநாள் அவன் வேலைகளை செய்தான். என் தங்கமே, அவனுக்கு தண்டனை கொடுக்க போகின்றேன். உறுதிப்படுத்திவிட்டேன். பிள்ளையே, நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் என்று நீ என்னை நகைத்து கொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா? தாயே, நீங்கள் சொல்லுகிறீர்களோ ஒளியே அங்கு எதுவும் நடப்பதாக இல்லை என்று கூட நீ எவ்வளவு முறை மனதில் நினைத்திருக்கிறாய். ஒரு சில குழந்தைகள் அதை புரிந்து கொண்டாலும் ஒரு சில குழந்தைகள் அதை நகையாகவே எடுத்துக்கொண்டு சொல்லிக்கொண்டும் அவர்கள் வாயாலும் மனதாலும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். காட்டுகின்றேன்.
காட்டத்தானே போகின்றேன், உங்களின் கண்ணில் அதை காட்டத்தானே போகின்றேன். செவியில் நீ கேட்கத்தானே போகின்றாய் என் தங்கமே. நடப்பதை பற்றி இப்பொழுது சொல்லிவிட்டேன், நடந்ததை பற்றி அப்போது புரிந்து கொள்வாய் என்றுதான் உன்னிடம் வந்து என் பிள்ளையான உனக்கு நான் ஒன்றொன்றையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்று உனக்கு நான் இருக்கின்றேன், உன்னோடு நான் இருக்கின்றேன், உனக்கான நல்லதை மட்டும் நடத்தி கொடுப்பேன் என் குழந்தையே. உனக்கு இன்னும் 48 மணி நேரத்தில் எழுதி வைத்துக்கொள், 48 மணி நேரத்தில் அவன் கண் கலங்கி கண்களில் நான் கனவில் காட்டிய தண்டனையை எதிரி பெற போகின்றான். அது நிச்சயம், அது நிச்சயம் என் தங்கமே, இது சத்தியம். உன் தாய் தெய்வ வாக்கு பலிக்க, உன் தாயின் தெய்வ வாக்கு பலிக்க, உன் தாயின் இந்த விருப்பம் உனக்கு தெரிவித்து விட்டேன். என்னை வணங்கும் ஒவ்வொரு குழந்தையின் மனதிலும் நான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்த எனக்காக இந்த பதிவில் பதிவிடுங்கள். ஓம் காளிதேவியே போற்றி என உங்கள் மனதில் நான் எவ்வளவு நிறைந்திருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்கின்றேன். உனக்கு அன்பு சொந்தங்களாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கட்டும், எல்லாம் உனக்கு நன்மையாக சேரட்டும். உனக்கு நான் இருக்கிறேன் என்பது மட்டும் மிதமற்ற உண்மை என்று புரிந்துகொள் என் தங்கமே. எல்லா பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும், ஆனால் அதிலிருந்து உன்னை உன் தாய் மீட்டெடுப்பேன் என்ற நம்பிக்கையை மட்டும் நீ வைத்துக்கொள். நான் இருக்கின்றேன் என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி, ஓம் மகா காளியே போற்றி போற்றி, ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி, ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீகாளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.